ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துருக்கிறது பிராட்லி டெக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓகே சவுண்டு வரும், அதை கண்டுக்காதீங்க. ஒரு கொசு தொல்லை. இந்த வீடியோவில் நம்ம ஓகே திடீர்னு கொசு வந்து மாடு மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கைன் மாஸ்டரோட சில எடிட்டிங் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இனிக்கிற வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஓகே இதை டெலிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணும், ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா உங்கள் இன்ட்ரோ வரணும்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் இருங்க, காட்டுறதுக்கு நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுவீங்க, வாங்க நீங்கள் என்ன வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா உங்கள் இன்ட்ரோ வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மெயின் வீடியோக்குள்ளே வந்து போவீங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுகிற வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட எண்டுக்கு போயிட்டு மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் இன்ட்ரோ வீடியோ, நான் சும்மா இந்த மாதிரி செஞ்சு காட்டுறதுக்காக இந்த மாதிரி கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா உங்களோட மெயின் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மேட்ரு ஓவர். ஸோ இதான். அதுக்கப்புறமா உங்களோட இதில் நாய்ஸ் சத்தம் வந்துச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இதை வந்து ஃபுல்லில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்து கேட்கும். உங்ககிட்ட ஒரு நல்ல மைக் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை கிளிக் பண்ண உடனே இங்கே ட்ரிம் அப்படின்ட்டு இருக்கும். இது எதுக்குன்னு எனக்கே தெரில. இது வந்து ஸ்டார்ட் பொசிஷன், இது வந்து எண்ட் பொசிஷன். இது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜூம் ஆகுது இல்லையா? ஸோ இதுக்கு தான் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு இது வீடியோவை நீங்கள் ஸ்பீடை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னாலும் செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ரிவர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, ரிவர்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதோ இந்த மாதிரி லேட் ஆகும், ஸோ அதனால நம்ம கேன்சல் கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து ரொட்டேட் பண்ணி மிரரிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம், இதெல்லாம் கண்ணாடி மாதிரி ஆக்கிக்கலாம். இது உல்ட்டா, இது உல்ட்டா பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, வேணா பண்ணிக்கோங்க. கலர் ஃபில்டரை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கலர் வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்கிட்ட இருக்கிறது கைன் மாஸ்டர் ப்ரோ, அதனால நான் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ராஜா கிரீடோ இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காசு கட்டணும். நான் வந்து காசு கட்டாமலேயே ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணிட்டேன். இந்த ட்ரிக் என்னங்கிறது வர வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் படி பார்த்தோன்னா இங்கே வந்து பிரைட்னஸ் அப்படி இப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு இல்லை தெரில. இதை வச்சு நீங்கள் ஒரு மாதிரி என்வெலப் மாதிரி ஒரு மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல சவுண்டு கம்மியாக பிச்சு கம்மியாகவும் இன்னொரு இடத்துல சவுண்டு அதிகமாகவும் கேட்கும். அடுத்து ரிவர்ப், இது எதுக்குன்னு எனக்கு தெரில. வாய்ஸ் சேஞ்சர், இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வாய்ஸை வந்து மாற்றிக்கலாம். பேசுகிற வாய்ஸை வந்து மாற்றிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ, இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஆடியோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணிட்டு ஏங்கிறது கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்ப்பேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட எதுக்குன்னே தெரியுமா பெல் ஐக்கன் எதுக்கு அப்படின்னா, நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது இதெல்லாம் புரியல அப்படின்னா உங்களுக்கு இதோட ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் பாய். எங்கப்பா அது?